calculate the compound interest on rupees 9,000 in 2 years கொடுத்துட்டாங்க. when the rate of interest of for successive years are 10%. அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க 12 கொடுத்துட்டாங்க, பர்சன்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி விதத்தில் ரூபாய் 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கு முடிவில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியை கேட்டிருக்காங்க. அப்போ வி ஹவ் டு கோயிங் பை விச் மாடல்? பாப்புலேஷன் மாடல். இது ஏன் சார் நான் பாஸ்கல் போயிடக்கூடாது? பாஸ்கல் ஏன் போகக்கூடாது? பாஸ்கல் எனக்கு யாரெல்லாம் தேவை? பிரின்சிபல் தேவை, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தேவை, அடுத்த யார் தேவை? எனக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் தேவை. அவங்க கொடுத்துருக்கல பிரின்சிபல் இருக்காங்களா? இருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்குதா? 2 years இருக்குது. பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஐ ஹவ் ஒன்லி 1. அப்படி தானே? பிகாஸ் கிவன் என்னது 2 கொடுத்துட்டாங்க வேல்யூ. அப்போ எனக்கு இந்த சம்முக்கு ஓகேவா, நான் என்னது யார் போக முடியாது? பாஸ்கல் போக முடியாது. ஓகே, ஃப்ராக்ஷன் போகலாமா? நீங்கள் ஃப்ராக்ஷன் போக முடியாது. ஏன்? ஃப்ராக்ஷனில் என்னது வி ஹவ் ஒன்லி 1 வரும் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது கிவன் 2 கொடுத்துட்டாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ கண்டிப்பாக நமக்கு என்னது ஃப்ராக்ஷன் போக முடியாது. அப்போ டேக்கிங் பாப்புலேஷன் நமக்கு என்னது பிரச்சனையே கிடையாது. அப்படி தானே? இந்த வாட் எவர் தே கிவன் அவங்க வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். நம்ம பிளான்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். பாப்புலேஷனில் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்த பிரின்சிபல் இன்ட்டு ஓகேங்களா. ஃபஸ்ட் இருக்கு என்ன கொடுத்துட்டாங்க 10%. அப்போ 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 என்ன போடுவீங்க 110/100. செகண்ட் என்ன கொடுத்துட்டாங்க? அப்போ என்ன போடுவீங்க 112/100. புரியுதா உங்களுக்கு? ஏன் சார் நீங்கள் 110 போட்டிருக்கீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க? 10 கொடுத்துட்டாங்க பர்சன்டேஜ். அஸ் பர் பாப்புலேஷன் மெத்தடில் இங்கே பிரின்சிபல் இருக்கணும். இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க 100%. சாரி ஓகேவா, என்ன கொடுத்துட்டாங்க? எனக்கு 10 கொடுத்தாங்க பர்சன்டேஜ். அப்போ 100 + 10 போடணும். அப்போ 110. இது ஃபஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயர் என்ன கொடுத்துட்டாங்க 112 அப்படின்னா 12 கொடுத்துட்டாங்க பர்சன்டேஜ். அப்போ எனக்கு 100 + 12%. ஓகேங்களா, தட்ஸ் ஐ ஹவ் டு புட் ஃபார் 112. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதான் நம்மளுடைய பாப்புலேஷன் மாடல். ஓகே, அப்போ இந்த ஆங்கிள் நம்ம அப்ரோச் பண்ண நம்ம ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். இந்த இதில் சால்வ் பண்ணலாமா? நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஓகே 1 2 3 0 நம்ம என்னது சாரி 4 0 இருக்குதா? ஃபுல்லாக அடிச்சிடலாம் 4 0. ஓகே, இப்போ ரிமைனிங் யார் இருப்பாங்க? 9 × 11 × 112. இந்த மாதிரி கொஸ்டின் வந்துருச்சுன்னா டோன்ட் மல்டிபிள் 9 × 11 பண்ணாதீங்க. 9 × எது இருக்குல்ல 112 இதை பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, என்ன சொல்கிறேன் உங்களுக்கு 112 9 பண்ண உங்களுக்கு 8 ஓகேங்களா 1 திரும்ப உங்களுக்கு 10 திரும்ப நமக்கு 9. வாட்ஸ் ஆன்சர் 908 தான் என்னுடைய ஆன்சர். ஓகே, அப்போ எனக்கு என்ன வரும்? உங்களுக்கு 908 × 11 வரும். இப்போ கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். அப்படி தானே? நம்ம எப்படி பண்ணலாம்? நம்ம 11 டைப் பண்ணலாம். ஒன் 2 தானப்பா? 8 1 + 9 9 10 வருதுங்களா? 0 எஸ். ஓகேவா? அப்போது அந்த ஆன்சர் எனக்கு 1008 இங்கே யார் எனக்கு 11. ஓகேவா, நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். 11ல் எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு அப்படியே போட்டுக்கணும் 11க்கு. அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஒரு ஸ்டெப் தள்ளி எழுதணுமா? தள்ளி எழுதுங்க 8001. ஃபாலோ பண்ணுங்கள் 88011. வாட் இஸ் த ஆன்சர்? 11088. வந்துருக்கோம். யார் எனக்கு அமௌண்ட்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டா? அமௌண்ட்டு. ஓகேங்களா, கொஸ்டின் ஓகே என்ன கேட்காங்க? கால்குலேட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்களா? ஸோ ஒன்ஸ் அண்ட் வாட் வி டூ சப்ராக்ட் ஃப்ரம் பிரின்சிபல். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? வந்திருக்கிறது எனக்கு அமௌண்ட்டு. எனக்கு இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல் போடுவேன். அப்போ 11088ல் -9000. வாட் இஸ் த ஆன்சர்? 2088. அதான் ஆன்சர் எனக்கு. புரியுதா உங்களுக்கு? புரியுதாப்பா? இது கொடுத்துருக்க பிரின்சிபல் இங்கே இங்கே தான் இது போட்டிருக்கோம். நம்ம 110 போட்டிருக்கோம். ஏன் போட்டிருக்கோம் 110? என்ன கொடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%. அப்போ 110/100. இங்கே நம்ம 112 போட்டிருக்கோம். என்ன கொடுத்துட்டாங்க 12%. பண்ணது 112/100. ஒன்ஸ் அகேன் நம்ம ஏன் போகல எடுத்து? பிகாஸ் கொடுத்து எத்தனை 2 years தான். அப்போ இவங்க ஃபஸ்ட் இயர் இவங்க செகண்ட் இயர் அவ்வளோதான் முடிஞ்சு. தென் கோய் பை ஃபார்முலாஸ். புரியுதா?